சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் ராஜினாமா விஜய் அவர்கள் செய்த தரமான சம்பவம். நீதிமன்றத்திற்கே ஒட்டுமொத்த விவரங்களையும் சேகரித்து நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் மூலமாக அனைத்து ஆவணங்களையும் விஜய் அவர்களது தரப்பினர்கள் கொடுத்துள்ளனர். கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு திமுக மட்டுமே காரணம். வருகின்ற சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் கொடுப்பார். தமிழக மக்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ஓட்டுக்களை செலுத்துவார்கள். விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை தான் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிவிட்டது. அரசியல் களத்தில் 2036 தான் விஜய் அவர்களது அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அப்பொழுதுதான் முதல்வராக வர வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது திமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்காகவே பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கும் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை விஜய் அவர்களுக்கு சாதகமாக, அதாவது துணை முதல்வர், 6 அமைச்சர்கள் என்ற அனைத்து கோரிக்கைகளும் அதிமுக மற்றும் பாஜக நிறைவேற்றிவிட்டால் நிச்சயமாக திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுப்பதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை. அதனை தொடர்ந்து அவரால் ஆட்சி அதிகாரத்தில் வர முடியாது. அவர் செய்த தவறுக்கும் அமைச்சர்கள் செய்த தவறுக்கும் நிச்சயமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக சிறைக்கு செல்வார்கள் என்ற தகவலையும் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. கரூர் சம்பவம் முழுக்க தாவேகா தொண்டர்கள் செய்த குளறுபடிதான் காரணம் என்று திமுகவினரால் பரப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில் பொதுமக்களை வைத்து அரசியல் செய்து அதன் மூலம் லாபம் அடைய வேண்டும் என்பதற்காக ஒரே இரவில் ஒட்டுமொத்த தவறையும் தாவேகாவின் மீது போட்டு செந்தில் பாலாஜியை நல்லவராகவும் 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்குகிறார் என்று ஒரே வார்த்தை தான் விஜய் அவர்கள் கூறியிருந்தார். மேலும் அதை பற்றி ஏன் ஸ்டாலின் அவர்கள் கேட்கவில்லை? செய்தியாளர்களும் அதை பற்றி ஏன் செந்தில் பாலாஜியிடம் கூறவில்லை? விஜய் அவர்களை டார்கெட் செய்து அரசியலிலிருந்து அவரை ஒதுக்கினால் மட்டும்தான் திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் என்பது ஸ்டாலின் அவர்களுக்கு யாரோ கூறியுள்ளனர். அதன்படிதான் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார். ஆனால் விஜய் அவர்கள் செய்த சம்பவத்தினால் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்வது உறுதிதான் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா என்பதை தொண்டர்கள்